வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் தியேட்டருக்கு வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா நடிப்புல வந்திருக்கிற கருப்பு திரைப்படம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. இப்ப ஷோ விடுற டைம் ஆயிடுச்சு. வாங்க மக்கள்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்போம். படம் நல்லா இருக்குது. சூர்யா டிவி பயங்கரமாக இருக்குது. படம் பார்க்கலாம். படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். திருசா சூப்பர், பயங்கரமாக இருக்குது. ஹிட் ஆகுது. படம் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் சார் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்டிங் இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. செமையா இருக்கு. திருஷா ஒரு ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பர். நல்லா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். திரிஷாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அது எனக்கு தெரியல சார். படம் நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. ஓகே. சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கருப்பு கைவிடல. கருப்பு தான். சூர்யாவோட ஆக்டிங் எப்படி? சூப்பர். அம்மா படம் நல்லா இருந்துச்சு. படம் சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பர். தொண்டே பிடிச்சி செம்ம மூவி ப்ரோ. தாறுமாறா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட நான் வந்து எப்படின்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படா இவர் கம்பேக் கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இன்னைக்கு செமஸ்டர் வச்சுட்டு எக்ஸாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். திரிஷா சூர்யா கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? இல்லை ப்ரோ, இது இந்த லவ் கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒரு டிவோஷனலாக ஒரு கடவுள் வந்து எப்படி வந்து கோர்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, எப்படி வந்து அதை தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்றத பொறுத்து சூப்பராக இருக்குது. ஃபைட்டிங் சீக்வென்ஸ்ல தாறுமாறாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு கம்பேக் கூட இருக்கான்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். கருப்பு டேல வந்த மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபைட் சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கு? ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் நல்லா இருக்கு. பரவாயில்ல. திரிஷாவும் சூர்யாவும் ரொம்ப நாள் கழிச்சு ஆமாம். அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா திரிஷா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஓகே. இன்ட்ரோல ஆஃப்டர் வந்து சுமார் தான். செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருந்துச்சுங்க. சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட சூப்பர் ஹிட் படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பர். ஆமாம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம். இல்லை நல்லா பண்ணிருக்கு. ஆமாம். ஏற்கனவே எல்லாம் நல்லா இருக்கு. சாமி படம் மாதிரி ஆர்ஜே பாலாஜி செதுக்கி இருக்காரு. கருப்பு சாமியா வந்து படம் பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு திரிஷாவும் சூர்யாவும் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கு. தொண்டையே எனக்கு கட்டிடுச்சு. படத்துக்கு வாங்க. ஃபன் பண்றோம், மாஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். வேற படத்துக்கு போவாதீங்க. தப்பு பண்ணா கடுப்பு வருவான். நீங்க தப்பு பண்ணாதீங்க. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யார் தப்பு பண்ணாதீங்க சொல்லுங்க. சார் யாருமே தப்பு பண்ணாதீங்க இல்லனா கடுப்பு வந்துருவான். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. அருமையா இருக்கு. சூப்பர். சூப்பரா இருந்துச்சுங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா. ஆமாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாயபேகர். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா திரிஷா ரெண்டு பேரும் அப்படி கிடையாது. கதை நல்லா இருக்கு. ஃபைட்டிங் சீக்வென்ஸ்ல எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? ஒரு டைம் பாருங்க. டென்னுக்கு எவ்வளோ தெரியும்? டென்னுக்கு நான் வந்து சூர்யா ஃபேன் சார். ஓகே. பயங்கரமாக இருக்குது. அளவு படம் பயங்கரமாக இருக்குது. சூர்யாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சூர்யா வந்து பயங்கர இது. கம்பேர் படத்தோட இது பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம்.
நல்லா இருக்கு. ஓகே. சூர்யா திரிஷா ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா திரிஷாவும் சூர்யாவும் திரிஷாவும் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க சூர்யாவுக்கு உண்டான கேரக்டர் அவருக்கு கொடுத்துருக்காங்க, திரிஷாவுக்கு உண்டான கேரக்டர் அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருந்ததுண்ணா. ஃபைட்டிங் சீக்வென்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி? நல்லா இருக்கு. படம் ஒரு டைம் பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் சாமி மாதிரி வந்து படத்தை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. டயலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சாங் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும்தான், மற்றபடி இட்ஸ் ஓகே. ஒன் டைம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இட்ஸ் குட். போர் ஏதாச்சும் லாகிங் ஏதாச்சும்? லேகிங் வந்து ஒவ்வொரு டைமு டயலாக் வந்து ரிப்பீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. சாமி வர மாதிரி காமிச்சது வந்து கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓகே தான், சூர்யாவுக்காக பார்க்கலாம். திரிஷாக்கு ஏதாச்சும் இது ரோல்ஸ் அதிகமான ரோல்ஸ்? அதிகமாக ரோல்ஸ்னால் அவங்க வர்றதே ஓகே தான், பட் ரோல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யா அந்த சாமி வர்றது மட்டும் கொஞ்சம் த்ரில்லிங்காக காமிச்சிருக்காங்க. அது கேஷுவல் தான். சாமி படம் எப்படி இருந்தால் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சாமி வந்து அடிக்கிற மாதிரி கொல்ற மாதிரி கேஷுவல் ரோல் தான், எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஓகே, ஒன் சிங்கிள் டைம் பார்ப்போம். இது பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டல் தாங்க, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. சாமி வந்து இன்னும் பெரிய மியூசிக் இன்னும் ரொம்ப கிராண்டாக சொல்லியிருக்கலாம். அது ஓகே, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. நீங்களும் சூர்யாக்கு இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சூர்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன் மாதிரி வந்துருக்கலாம், சாமி மாதிரி கொண்டு வந்து சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட், குழந்தைங்க பார்க்கலாம். இது 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 4 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ஓகே. சூர்யா சூப்பராக பண்ணியிருந்தாரு. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டிங் சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. நல்லா ட்ரை பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு. சாய் எப்பயும் போல் நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அதான் சாய் எப்பயும் போல் நமக்கு ஸ்லோ மோஷனு எல்லாமே கரெக்டாக ஒரே பாட்டை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்கண்ணா. சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்கண்ணா. சாங்ஸ் நிறையா ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா சாங்ஸும் எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஃபைட்டிங் சீக்வென்ஸ்லாம் எப்படி? ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே சாமி பேஸ் பண்ணி இருந்துச்சுங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச சீன்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனுங்கண்ணா. வந்து நல்லா இருக்கு, பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக படம் பிடிச்சிருந்துச்சு. இது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் சாயா பியங்கர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவ்வளோதாண்ணா. மியூசிக் பிடிச்சிருந்துச்சுண்ணா. திரிஷாவுக்கு ஓவரா ஹைப் கொடுத்துருக்காங்க. ஆமாம், த்ரிஷா ஓகேவா தான் ஹைப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோவா சொல்ல முடியாது. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக எனக்கு படம் ஓகே. ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸு எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க.